தமிழக பாஜக தலைமை அலுவலகமான சென்னை தீநகர் கமலாலயத்திற்கு நடிகை கஸ்தூரி வந்திருந்தார். அங்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து அவர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இத்தனை நாட்களாக பாஜகவுக்கு ஆதரவாகவே பேசி வந்தார். இந்து மக்கள் கட்சியுடன் இணைந்து கோயில்களுக்கு செல்வது, இந்து மதத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை விமர்சிப்பது என இருந்தவர் கஸ்தூரி. அதுபோல் அவர் சமூக பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து வந்தார். அண்மையில் கூட திருப்பூர் ரிதன்யா தற்கொலை வழக்கு விவகாரத்தில் கண்டனம் தெரிவித்திருந்தார். அதே போல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு கூட கஸ்தூரி நேரில் சென்று ஆதரவு தெரிவித்திருந்தார். நடிகை கஸ்தூரியுடன் திருநங்கையான நமிதா மாரிமுத்துவும் பாஜகவில் இணைந்திருந்தார். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பே கஸ்தூரி பாஜகவில் இணைகிறார் என்ற தகவல் வெளியானது. ஆனால் அவர் இணையவில்லை. அதுபோல் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையையும் சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் நடிகை கஸ்தூரி அளித்த பேட்டியில், சமீப காலத்தில் நடந்த சம்பவங்கள் எனக்கு கோபத்தை அதிகப்படுத்தின. அதற்கு குரல் கொடுக்கும் போது ஆளும் கட்சி தரப்பில் இருந்து கொச்சையாக பேசினர். அநீதிக்கும் அநியாயத்திற்கும் நாம் குரல் கொடுக்கும் போது நடுநிலையாக இருந்தாலும் திமுக எதிர்ப்பு பாஜக தான் என்பதை என் தலையில் அவர்கள் ஏற்றிவிட்டனர். அதைத் தொடர்ந்து பாஜகவில் இணைந்து விட்டேன். ஒருமுறை சிறை சென்று விட்டேன். இதற்கு மேல் பயப்பட எதுவும் இல்லை. சாதிய ரீதியாக ஒரு ஆணவ கொலையை தமிழகம் சந்தித்தது. சமத்துவம், சமூக நீதி என்று பேசுவோர் யாரும் வாய் திறக்கவில்லை. நடிகராக விஜயை எனக்கு ரொம்ப பிடிக்குமா? அவர் அந்த விவகாரத்தில் வாய் கூட திறக்கவில்லை. மோடி தலைமையில் அவர் எங்கே போக சொன்னாலும் போவேன். நயினார் நாகேந்திரன் முயற்சிக்கு வலதுகரமாக செயல்படுவேன். மதத்தின் பெயரால் அரசியல் செய்வதை வெறுப்பவள் நான் என்று கஸ்தூரி கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.